Y'all pulled up with me, I would've seen y'all niggas cause I was outside. ஸோ ஹலோ மக்களே, இப்போ நமக்கு தெரியும் ரீசெண்டாக ரியல் மேட்ரிடோட எலெக்ஷன் போயிட்டுருக்குன்னு. ஒரு 1 மந்த் முன்னாடி தான் ஃப்ளாரண்டினோ பெரேஸ் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லிருப்பாரு, நாங்கள் திரும்பி எலெக்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டிடேட் நிற்கிறாங்க அவங்களுக்கு. ஒன்று வந்துட்டு என்ரிக்கேன்னு ஒருத்தரும், இன்னொன்று வந்துட்டு நம்ம ஃப்ளாரண்டினோ பெரேஸும் நிற்கிறாரு. லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீடியாவுக்குள்ளே இதான் பேசிகிட்டு இருக்காங்க, ரியல் மேட்ரிடோட எலெக்ஷன் பற்றி தான். சரி, அதான் நம்மளும் ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு போடுறேன். அவங்களுக்கு 2 சீசன் வந்துட்டு பேக் டு பேக் ட்ராஃபிலஸ் சீசனுன்னொன்னே மார்க்கெட்டுக்குள்ளே எதனா பூந்து விளையாடலான்னு பார்த்துட்ருக்கிறானுங்க. 2 பேருமே வந்துட்டு இதான் சொல்லிட்டுருக்கிறானுங்க, நாங்கள் யாருனா வாங்குவோம், இவனை வாங்க போகிறேன் அவனை வாங்க போகிறேன்னு விளையாண்டுருக்கானுங்க 2 பேரும். சரி, அதுதான் இப்போ யார் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஒரு தெளிவாக ஒரு ஐடியா தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ரிக்கே கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். புது கேண்டிடேட்டு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நேற்று காலையில் இருக்கும். இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆக்சுவலி. என்னது இன்டர்வியூவில் அப்படின்னு போய் பார்த்தா, நம்ம ஹாலாண்டை வந்துட்டு நாங்கள் வாங்க போகிறோம், வி ஆர் கோயிங் டு பை ஹாலாண்ட். நான் வந்துட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டேன், ஹாலாண்ட்டை பேசிட்டேன், பர்சனல் அக்ரிமெண்ட்லாம் நாங்கள் சைன் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு என்னை எலெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஹாலாண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. ஹாலாண்ட் வாங்கலை அது வேறு விஷயம். மெயினான இஷ்யூவே ரியல் மேட்ரிட் கிட்ட கரண்ட்டாக இருக்க மெயினான இஷ்யூவே ஏற்கனவே நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஈகோ மேனேஜ் பண்ண முடியல, அது இதுன்னு தான் சொல்லிட்டு ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கானுங்க. இல்லை இன்னொரு சூப்பர் ஸ்டார் வேறு ஹேட் பண்ண போகிறானுங்க அப்படின்னோன்னா எனக்கு லெஸ்ஸாக ஃபன்னியாக தான் இருந்துச்சு. மக்களையும் ஹாலாண்ட் வந்துட்டு சரியான கோல் ஸ்கோரர், பட் அப்பார்ட் ஃப்ரம் கோல்ஸ் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. நமக்கே தெரியும், ஏற்கனவே இங்கே ஒரு கோல் ஸ்கோரர் இருக்கார் ரியல் மேட்ரிட்ல, எம்பாப்பே. அவனே வந்துட்டு எப்படா கோல் அடிப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். வினிசியஸ்க்கும் இவனுக்குமே சுத்தமாக செட்டே ஆகலை, எம்பாப்பேக்குமே. ஜாபிக்கில் வந்துட்டு எம்பாப்பே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணான், இந்த அர்பலோக்கில் வினிசியஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறான், எம்பாப்பே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். இந்த இன்னொரு சூப்பர் ஸ்டார்லாம் வந்து இறங்கினா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவனுங்களுக்கு. ஸோ ஒன் சைடு வந்துட்டு இவர் நான் ஹாலாண்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு. டு பி எக்ஸாக்ட் ஹாலாண்டு ப்ளஸ் ராட்ரி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு. மேன் சிட்டிலேருந்து பிளேஸ் நான் வந்து சைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு இவர். ராட்ரி எனக்கு கேட்டால் வந்துட்டு ஓகே ஒரு டீசெண்டான டீலுன்னு, பட் ஹாலாண்ட் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூட் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இது ஒன் சைடு நடக்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஃப்ளாரண்டினோ பெரேஸ் இன்னைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நான் 150 மில்லியனுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் வாங்க போகிறேன், இஸ் அப் டு த லெவல் ஆஃப் ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அவர். போதே ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் 3-4 பேர் சொன்னார். ஒலிசே, ஹாரிகேன், ப்ரீமியர் லீக் பிளேயர்ஸ் கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர்லாம் சொன்னார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 hours முன்னாடி வந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு சர்டைன் பிளேயர்ஸ் நேம்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதில் ஜோவா நெவெஸ், விட்டன்யா, மூசியாலா, ஏன் ஜூலியன் அல்வரஸ் கூட சொல்கிறாங்க, அவனுங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ளாரண்டினோ பெரேஸ் இன்டர்வியூவில் என்ன சொன்னான்னா, அவர் ஒரு ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் அல்லது ஒரு ஸ்டார் மிட்ஃபீல்டராக தான் இருப்பாங்க அப்படின்றப்படி சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கருன்றது ரியல் மேட்ரிடுக்கு அவசியம் இல்லை, ஒரு மிட்ஃபீல்டர் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரியல் மேட்ரிடுக்கு ஒரு நீடாக இருக்குது. இன்னுமே வந்துட்டு அவனுங்க டோனி க்ரூஸ் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு தேடாமல் இருக்கானுங்க, அது எப்படின்னு தெரில எனக்கு. இது மாதிரி ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டரை வச்சுட்டு எப்படி தான் அவனுங்க இருக்கானுங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தான் வந்துட்டு அது எம்பாப்பே அரைவலில் விட டோனி க்ரூஸோட ரீப்ளேஸ்மெண்ட் இவனுக்கு கரெக்டாக வந்துட்டு தேடாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு காரணம். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் மோர் தென் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு நான் மிட்ஃபீல்டருக்கு ப்ரியாரிட்டி தருவேன். இஃப் ஐ ஆம் ஃப்ளாரண்டினோ பெரேஸ் ஆர் இஃப் ஐ ஆம் என்ரிக்கே. ஆக்சுவலி இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. வேர்ல்ட் கப்க்கு இன்னும் 1 வீக் வச்சு இவனுக்கு அடிச்சுக்கிறானுங்க 2 பேரும். இது பிரசிடென்டல் எலெக்ஷன் ஜாலியாக தான் இருக்குது பார்க்கறது, 2 பேரும் அடிச்சு. ஸோ ஒன் ஆஃப் த அதர் ரீசன் நம்ம பேசின மாதிரி எம்பாப்பேனால தான். எம்பாப்பே இன் பர்டிகுலர்னு சொல்ல முடியாது, பட் எம்பாப்பே ஒரு அரைவல்னால கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகிடுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பாப்பே வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர் கிடையாது, நேச்சுரல் நம்பர் 9 கிடையாது, அது நமக்கு கண்டிப்பாக தெரியும். எம்பாப்பே வாஸ் ஆக்சுவலி அ விங்கர் இன் பிஎஸ்சி. ஸோ எம்பாப்பேவோட அரைவல் பார்த்தீங்கன்னா வினிசியஸ் ஜூனியருக்கு வந்துட்டு ஒரு டவுன் கிரேடாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா எம்பாப்பே வந்துட்டு ஒரு மாதிரி லெஃப்ட் ட்ரிஃப்ட் ஆகி ஆடுற பிளேயர் தான் அவர். எம்பாப்பே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே அவருக்கு ஸ்ட்ரைக்கராக இருக்கும்போது காலில் பால் கிடைக்கலனா வந்துட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் தான் வந்துட்டு ட்ரிஃப்ட் ஆவார். அது நேச்சுரலாக எல்லாருமே பண்ணுறதா, விங்கராக இருந்து ஸ்ட்ரைக்கராக எல்லாருமே கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எம்பாப்பே லெஃப்ட்டில் ட்ரிஃப்ட் ஆகும்போது வினிசியஸால் எஃபிஷியண்ட்டாக பெனிட்ரேட் பண்ண முடியாது சென்ட்ரல் ஏரியாஸில். ஏன்னா வினிசியஸ் அவ்வளோ பெரிய ஃபிசிக்கலான பிளேயர் கிடையாது. அவனுக்கு இருக்கிறதே வந்துட்டு ஒரு 1-2 ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் தான். அந்த இது பேஸ் மூலியமாக வச்சு ஓடுறதுன்ற மாதிரி 1-2 ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு நம்ம வினிசியஸ்க்கு இருக்குது. அது வந்துட்டு சென்ட்ரல் ஏரியாஸில் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ எம்பாப்பேயோட அரைவல் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உடச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் நமக்கு தெரியும் ஒரு மாதமாகவே ஃப்ளாரண்டினோ பெரேஸ் சொல்லிட்டுருக்காரு, இந்த மாதிரி ஜோசே மோரினியோ நான் சைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான் ஃப்ளாரண்டினோ பெரேஸ் செலெக்ஷன் ஜெயிச்சாங்கன்னா ஜோசே மோரினியோ சைன் பண்ண போகிறாங்க.
ப்ளஸ் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 2 டேஸில் வந்துட்டு லிவர்பூல்லேருந்து கொனாட்டேவும் அப்புறம் இன்டர் மிலானில் வந்துட்டு நம்ம டம்ஃப்ரீஸும் வந்துட்டு சைன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். ஸோ இஃப் ஃப்ளாரன்டினோ பெரேஸ் ஜெயிச்சார்னா இந்த 3 பேர் டம்ஃப்ரீஸு, கொனாட்டே அண்ட் ஜோசே மோரினியோ வந்துட்டு சைன் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். சரி ஓகே, இப்போ அந்த சைடு பார்சலோனாவில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா ஆண்டனி கார்டன் சைன் பண்ணக்கப்புறம் அப்படியே ஆளே அமைதியாகிட்டானுங்க இவனுங்க. ஜூலியன் அல்வாரெஸ் பற்றி ஒரு 2 நாள் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக ஆளையே காணும், அமைதியாகிட்டானுங்க. அங்கே அட்லெட்டிகோ மேட்ரிட ஏதோ அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் மீம்ஸ் போட்டுங்கிறானுங்க அவனுங்க. இப்போ ரீசெண்டாக அங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்துட்டு வேர்ல்ட் கப் வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷர் போட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் வந்துட்டு பெர்னார்டோ சில்வாவும் வந்துட்டு சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டு அது கொஞ்சம் க்ளோஸாக போச்சு. பட் இன்னும் அவ்வளோ ஷியராலாம் தெரில பெர்னார்டோ சில்வா சைன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் ராஷ்வர்டே பெட்டரு. ஏன்னா இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா ராஷ்வர்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு கிடையாது, பட் ராஷ்வர்டோட அந்த சேலரி ஸ்பேஸில் தான் வந்துட்டு பெர்னார்டோ சில்வாவை ஃபிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க இவனுங்க. ஜூலியன் அல்வாரெஸ் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் தான் சைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க. அந்த ஒரு தீ இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிட்டே வருது. பார்ப்போம். நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் ஜூலியன் அல்வாரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ரைவல் பற்றி கொஞ்சம் அப்படியே பூந்து விளையாண்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது நான். ஸோ ஐ டோன்ட் கேர் ஹூ வின்ஸ் த பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆஃப் ரியல் மேட்ரிட். எப்படினாலும் அடுத்த வருஷமோ லாலிகா பார்சலோனா அடிக்க போகிறானுங்க. ஸோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் வந்துட்டு சரி ரியல் மேட்ரிட் தான் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.